உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஆண்டாளே, ஏய் ஆண்டாளே, ஆண்டாளே, ஏய் ஐயோ என்னடியாச்சு? ஆண்டாளே, ஆண்டாளே, ஆண்டாளே எழுந்துரு. என்னாச்சுன்னு தெரியலையே. ஏய் ஆண்டாளே, ஆண்டாளே தலகு தலகு என்னடியாச்சு உனக்கு? ஏய் பாத்தியா லட்சுமி, தான் ஆடாட்டாலும் தான் தசை ஆடுன்னு சொல்லுவாங்க. இவ மயங்கி விழுந்த உடனே என் பேரை எப்படி துடிச்சா பாத்தியா? ஏ ஆண்டாளு, காலையில சாப்பிட்டியா இல்லையா? முதல்ல யார் உன்னை இங்கெல்லாம் வர சொன்னது? முதல்ல வெளியே போ. வைக்கிறதே சவரி முடியா, பிச்சி பூல வாசம் பத்தலையா, சுருண்டு விழுந்தாலும் வீராப்பு குறையில பாத்தியா? என்ன பாத்துக்க எனக்கு தெரியும். நீங்க யாரும் என்ன பாத்துக்க வேண்டாம். தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் கிளம்புங்க. எனக்கு அதுவே போதும். டேய் இன்னும் ஓவரா பேசிட்டு இந்த நிலவுல பார்த்துட்டு உன்னை அப்படியே விட்டு போறதுக்கு நான் உங்க ஒப்ப மனிதாபிமானமும் இருக்கு, மனசாட்சியும் இருக்கு. எனக்கு புரியுதா உனக்கு? என்னாச்சு உனக்குன்னு சொல்லு நீ. ஐயோ போதும். உன் மனசாட்சி மனிதாபிமானம் எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ. என்கிட்ட காட்டிட்டு இருக்காத. கிளம்புங்க. எப்பா, இவ வயிற்றுல இருக்கும்போது என்ன பச்சை மிளகாயா சாப்பிட்டு இருந்தீங்க? இந்த மாதிரி எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கிற. இப்படிதான் அப்பாவும் நல்லது எதுவுமே இருக்காது, தெரியாது. வாங்க டாக்டர் வாங்க. என்ன ஆண்டாள், பிரச்சாரத்துக்கு போறேன்னு கீழே வந்துட்டியாமே? பவித்ரா சொன்னா. டாக்டர், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நைட்டு சரியா தூங்கல, அதான் மயங்கிருப்பேன். வேற எதுவும் இல்ல. சரி, நான் பாக்குறேன். வாழ்த்துக்கள் ஆண்டாள், நீ அம்மாவாக போற. பாலாண்டி ஐயனாரே, வயித்துல பாலை வாத்துட்டப்பா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. டாக்டர் உண்மையாவா? ஆமாங்க, நீங்க அப்பாவாக போறீங்க. ஐயோ, இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டீங்களே. ஏதோ ஒண்ணு பண்ணி ஆகணுமே உங்களுக்கு. எல்லாம் வேண்டாங்க, பரவாயில்ல. புடிங்க, நீங்க புடிங்க. எவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லி இருக்கீங்க. ஆண்டாள், ஹெல்த்தை நல்லா பாத்துக்கோ. இந்த எலெக்ஷன் வேலையில எல்லாம் கொஞ்சம் கவனமா இரு. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. டாக்டர் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், விட்டுருங்க. இந்த நிமிஷத்துல இருந்து ஆண்டாளோட கால் தரையிலே படாது. ஆண்டாள் அழகர் வாரிசுனா என்ன சும்மாவா? 10 மாசம் கழிச்சு வரும்போது ஸ்பெஷலா வர வேண்டாமா? நான் கிளம்புறேன். சரிங்க, வரேங்க. வாங்க டாக்டர். ஆண்டாள், கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ மட்டும் சந்தோஷப்பட்டா போதுமா? நான் சந்தோஷப்பட வேண்டாமா? ஏன், உனக்கு என்ன கவலை? என் அப்பா இல்லல என் கூட. என் வாழ்க்கையில எந்த சந்தோஷம் நடந்தாலும் அதுக்கு அவரும் என் கூட இருக்கணும்ல. சாமியை பத்தி பேசிட்டு இருக்கும்போது சாக்கடையை பத்தி பேசலாம் பாரு. உன்னையெல்லாம் திருத்தவே முடியாதுடி லட்சுமி. அவ அப்படியே தலையில தூக்கி வச்சுட்டு ஆடட்டும். வா, நம்ம போலாம். ஏய் ஆண்டாளு, இத்தனை நாளாதான் உங்க அப்பாவை பத்தி புரிஞ்சுக்காம இருக்க. இப்போ உன் புள்ள வர போற நேரத்திலயாச்சும் உனக்கு புரியுதான்னு பாப்போம். அத்தை வாங்க போலாம். சரி வா. ஏய் நில்றி, என்ன ஓவரா பண்ற?
நீ கன்சீவா இருக்கேன்னு நாங்க எவ்வளவு சந்தோஷமா வந்தோம் தெரியுமா? ஆனா நீ என்னடானா மூஞ்சி திருப்பிட்டு போற. நீங்க பாட்டுக்கு ஏதோ பண்ணுவீங்க, நான் மட்டும் கண்டுக்காம இருக்கணுமா? இப்ப என்ன என்னடி செய்ய சொல்ற? அப்படியே திரும்பி போயிடுவா. அத்தை, உங்களுக்கு பையன் பிறக்குமா இல்ல பொண்ணு பிறக்குமா? சொல்லுங்க அத்தை, பையனா பொண்ணா? எது கேக்குற? தேங்க்ஸ் சொல்லணும் அத்தை. தேங்க்ஸா? எதுக்கு? ஆமா அத்தை, இந்த பாப்பா வந்ததும் தான் அப்பா என்கிட்ட பேசினாரு. அதான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன். தமிழ, அப்படின்னா நீ தங்கச்சி பாப்பாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். உங்க அத்தைக்கு பிறக்க போறது பொண்ணுதான். தேங்க்ஸ் தங்கச்சி. நீ வந்த நேரம் தான் என் அப்பா என்கிட்ட பேசியிருக்காரு. நீ வெளியில வந்தா உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன், சரியா? உனக்கு உங்க அப்பா திரும்ப பேசிட்டாருன்னு சந்தோஷமா இருக்குல்ல? ஆனா எனக்கு எங்க அப்பா என்னை விட்டு எங்கேயோ போயிட்டாரு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இந்த குழந்தை வந்த நேரம் உனக்கு நல்லது நடந்துருச்சு, ஆனா எனக்கு அப்படி இல்லையே. அதெல்லாம் நல்லது நடக்கும் அத்தை. எனக்கு அந்த நம்பிக்கை இல்லடி. என்னை சுத்தி எல்லாமே சரியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனா எல்லாம் தப்பா தான் இருக்கு. இதை நான் சின்ன வயசுல இருந்தே அனுபவிச்சிட்டேன். உனக்கும் அப்பாவை எவ்வளவு பிடிக்குமோ அதை விட அதிகமாவே எனக்கு என் அப்பாவை பிடிக்கும். ஆனா அவரை எல்லாரும் தப்பு சொல்லி அவரை என்னை விட்டு தூரமா போக வச்சுட்டாங்க. ஆண்டாள், இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? உங்க அப்பா உங்க கூட இருக்கணுமா? நாங்க கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறோம். உங்க அப்பாவை இனிமே போலீஸ் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவரை தைரியமா கிளம்பி வர சொல்லுங்க. என்னடா பேசிட்டு நீ? அவளே புரியாம உளறிட்டு இருக்கா, நீயும் மண்டை ஆடிட்டு இருக்கிற. டேய், ஆண்டாள் என் தங்கச்சிடா. அவங்க இப்படி வாயும் வயிறுமா இருக்கும்போது அவங்க ஆசைப்பட்டதை செஞ்சு கொடுக்க வேண்டியது ஒரு அண்ணனா என்னோட கடமை. டேய், வாபஸ் வாங்கிடலாம் மாப்ள. டேய், யோசி சரியா? அந்த ஆள் இதெல்லாம் செஞ்சனாலதான் இந்த நிலைமையில இருக்கிறோம் இப்போ. அதனால என்ன மாப்ள, நடந்ததெல்லாம் மாறிட போகுதா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.